ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கருத்துருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஏசப்பட்ட சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். ஓகே. அன்புள்ள இயேசு சாமி, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இப்போது ஆண்டவரே சொல்லக்கூடிய ஸ்டோரி மூலமாக பிள்ளைகள் நற்காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கென்று பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் நீங்கள் பேச முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, நேராக நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு ராஜா இருந்தார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு இந்த காட்டில் போய் அந்த இயற்கை சூழல்கள்லாம் பார்த்து ரசிக்கிறது ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் ஒரு காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்குள்ளே போகும்போது என்னென்னா, சேஃப்டிக்கு யாரையும் கூட்டிகிட்டு போகல, அவங்க சோல்ஜர்ஸ் யாரையுமே கூட்டிகிட்டு போகல. அவர் மட்டும் தனியாக போகிறாரு. அவர் போயிட்டு காட்டில் போயிட்டு பார்க்கும்போது எல்லாம் அந்த மரங்கள், செடி கொடிகள், அப்புறம் இந்த பேர்ட்ஸோட கிக்கி சவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ராஜா போயிட்டே இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னது, லயன் லயன் வந்துடுச்சு. ஐயோ என்னடா பண்ணுறது, சிங்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாரு. ஐயோ, நம்ம வேறு தனியாக இருக்கமே, யாராவது காப்பாற்றுறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த ராஜா கத்துறாரு. லயன் அப்படியே பயங்கரமாக சவுண்டு போடுது. உடனே இந்த சவுண்டை கேட்டுட்டு யார் வராங்கன்னா, ஒரு 3 பேர் அந்த காட்டில் விறகு வெட்டுறதுக்காக வராங்க. மரங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க வேலை செய்கிறதுக்காக அவங்க வராங்க. 3 பேர் வரும்போது, ஐயோ யாரோ ஒருத்தரோட சவுண்டு கேட்குதே, சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இங்கே ஒரு ராஜா நிற்கிறாரு. லயன் பக்கத்தில். லயன் அப்படியே லயன்கிட்ட போராடிட்டு இருக்காரு. உடனே இந்த 3 பேரும் ஓடி போய் பாஞ்சு அவங்ககிட்ட எல்லாம் அந்த அம்பு கோடாரு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஆயுதங்களை வச்சு அது ஓடி போச்சு. எல்லாம் திரும்ப 3 பேர் வரவும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு வரவும் ஓடிடுச்சு லயன். அப்புறம் அந்த ராஜாவை காப்பாற்றிடுறாங்க. ராஜா சொன்னார், என் உயிரே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொன்னபோது ஒருத்தன் சொல்கிறான், நான் படிக்கணும், மேற்கொண்டு படிக்கணும், எனக்கு படிப்பு செலவுக்கு பணம் தேவை, நீங்கள் படிப்பு செலவுக்கு பணத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு அது போதும்னு. பணம் தானே வேணும், ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொருத்தர் சொல்கிறான், எனக்கு கொஞ்சமாக லேண்ட் இருக்குது, நான் விவசாயம் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு 2 கறவை மாடு கிடச்சிதுன்னா நான் ஏதாவது அதை வச்சு பொழப்பு நடத்திக்குவேன், எனக்கு 2 மாடு நீங்கள் தந்தால் போதும்னே. ஓகே மாடு தானே வேணும், தந்துடலாம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுறாரு. இன்னொருத்தன், அப்பா உனக்கு என்னப்பா வேணும்னா, அவர் அமைதியாகவே இருக்கார். என்னப்பா நீ சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொன்னால், ராஜா நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட வரணும், ஒரு நேரத்துக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இந்த தம்பி ஒன்றுமே கேட்கலையே, நம்மளை சாப்பிட தானே கூப்பிட்றாரு, சரி ஓகே நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொன்னதும் ஓகேன்னா எல்லோரும் போயிடுறாங்க. சரி, நேராக இவரும் அரண்மனைக்கு வந்துடுறாரு. வந்துட்டும் இந்த நடந்த காரியங்களாம் அவங்க மந்திரிக்கிட்ட சொல்கிறாரு. மந்திரிகிட்ட சொல்லி, இந்த மாதிரி என் உயிரையே காப்பாற்றினாங்க 3 பேர், அதில் 2 பேர் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க, ஒருத்தன் மட்டும் அவங்க வீட்டில் சாப்பிட வர சொல்லி கேட்டாங்க, நீ போய் என்ன பண்ணுற, அவனோட வீடு எங்கே இருக்குது, என்ன நிலவரம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரி விசாரிச்சுட்டு போகிறார். போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ரோடே சரியில்லை, ஒரு மாதிரி கல்லும் மேடும் அப்படியே குண்டும் குழியுமோ அப்படி இருக்குது. ஐயோ ராஜா வர்றதாச்சே, இந்த ரோடெல்லாம் இப்படி இருந்தால் என்ன வருதுன்னு நீட்டாக ரோடெல்லாம் தார் ரோடு, இந்த ஹைவேல ரோடெலாம் போட்டிருக்குல்ல நல்லா நீட்டாக அந்த மாதிரி ரோடெல்லாம் சூப்பராக போட்டு அப்படி ரெடி பண்ணியாச்சு. சரி ரோடு போட்டாச்சு. வீடு போய் பார்க்கலாம். பார்த்தா வீடு ஒரு குடிசை வீடு, சின்ன வீடு, குடிசை வீடு. அதில் போய் ராஜா எப்படி போய் உட்காந்து சாப்பிட்றது?
ஐயோ இது சரிப்பட்டு வராதுன்னு அந்த வீட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு பெரிய பங்களாவாக கட்டி எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. சரி, பங்களா கட்டினா போதுமா, இப்போ சாப்பிட்டா போதுமா, ராஜா ஓய்வு எடுக்கணும்ல, ராஜா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்ல, என்னடா பண்ணுறது பார்த்தா அதை சுற்றி ஒன்றுமே இல்லை. உடனே பெரிய கார்டன் அமைச்சு நல்லா சீனர்ஸோட கார்டன்லாம் அமைச்சு ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மந்திரி வரார். வந்துட்டு ராஜாட்ட சொல்கிறாரு, ராஜா அந்த 3 பேர்த்தில் இந்த இந்த பையன் இருக்கானே ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஞானம் நிறைந்தவன், அறிவாளி. அவன் பாருங்க, உங்களை சாப்பிட கூப்பிட்டது இப்போ நான் வந்து போய் பார்க்கும்போது தான் தெரியுது ரோடு சரியில்லை, அந்த ரோடெல்லாம் குண்டு குழியுமா இருக்குது, அதை சீர்படுத்தினேன். அதுக்கப்புறம் வீடு பார்த்தா குடிசை வீடு, நீங்கள் தங்கதாச்சே, பெரிய பங்களா ஒன்று ரெடி பண்ணேன். நீங்கள் இப்போ வந்து இலைப்படுறதுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு இடம் வேணும்ல, அதனால் கார்டன்லாம் அமைச்சு நல்லா பக்கா ரெடி பண்ணேன். பாருங்கள், அந்த தம்பி எதுவுமே கேட்காம ராஜா வந்தால் போதும்னு சொல்லிடுறது அர்த்தம் இவ்வளோ காரியங்கள் ரெடி பண்ணுறதுக்கு அவன் நல்ல ஞானமாக செயல்பட்டுருக்கான் அப்படின்னு சொன்னபோது இந்த ராஜாவுக்கு அவனை நினச்சி பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. சே, இவ்வளோ ஞானமாக இருக்கானே, இவ்வளோ அறிவாளியாக இருக்கானே, இவன் தான் முக்கியம். என்னோட பொண்ணு, எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணுக்கு இவனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், இவனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. அந்த ஞானமாக செயல்படுறது. என்ன சில்ட்ரன், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த 2 பேர் உலக பிரகாரமான பொருள் தான் கேட்டாங்க. ஒருத்தன் பணத்தை கேட்டான், ஒருத்தன் பொருள் திங்ஸு, அதை 2 கறவை மாடு கேட்டான். ஆனால் இந்த 3வது பையன் அவரையே, ராஜாவையே கேட்குறான். ராஜாவே நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ராஜாவே கூப்பிட்றான். வேறு எதுவுமே கேட்கல. இதை தான் சில்ட்ரன் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்குறோம். தேவன்ற ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளோடு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உலக பிரகாரம் நமக்கு ஆண்டவரே எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்னு நம்ம மற்ற திங்ஸ் எல்லாம் கேட்குறத விட, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை நான் தேடுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் போதும் எசப்பான்னு சொல்லி ஆண்டவரை ஃபுல்லாக நம்ம ஹோல்டு பண்ணிட்டோன்னா, ஆண்டவரை மட்டும் பற்றி பிடிச்சிக்கிட்டோன்னா எல்லாமே தானே கூட வரும். எல்லாமே எப்படி அந்த பையன் ராஜா வந்தால் போதும்னு சொல்லும்போது, ராஜா வரும்போது சும்மா வருவாரா, எல்லா ஆசீர்வாதமும் வந்துடுச்சு. அவனோட நீடெல்லாம் எல்லா ஆசீர்வாதம் வந்துச்சு. ரோடு போட்டாச்சு, வீடு ஆயிடுச்சு, எல்லாம் அந்த இடமே அழகான பூந்தோட்டமாக ஆயிடுச்சு. என்ன ஒரு பெரிய கிஃப்ட்டு பார்த்தீங்களா? அதுதான் நம்ம ஆண்டவரை தேடணும். முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவங்களோட கூட கொடுக்கப்படும். என்ன சில்ட்ரன், நம்ம ஆண்டவரை தேடுறீங்களா? கர்த்தரோட முகத்தை பார்க்கணும். ஏசப்பா, நான் உம்மை பார்க்கணும், உம்மோட கரத்தை நான் பிடிச்சிக்கணும், நீங்கள் என் கூடவே இருக்கணும், நீங்கள் என் கூட இருந்தால் போதும் ஏசப்பா, உங்களுடைய கிருபை என் கூட இருந்தால் போதும்னு நம்ம கேட்போமா? கர்த்தட்ட அது கேட்டால் போதும். எல்லாம் உங்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. நீங்கள் கேட்குறத விட அதிகமாகவே ஆண்டவர் தருவார். என்ன சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பி இந்த வசனத்தை படிங்க. மேத்யூ சாப்டர் 6 வேர்ட்ஸ் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளோடு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேங்க்யூ. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.